வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பட்டதாரி விவசாயி. என்னடா இது புது வண்டியாக இருக்குது, மாலையெல்லாம் போட்டு டெலிவரி எடுக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க. ஆமாம் நண்பர்களே, நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்எஃப் ஷோரூமுக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் புது வண்டி டெலிவரி எடுக்கிறக்காக வந்திருக்கோம். என்னடா புது வண்டி டெலிவரியா, யாருக்கு, எம்எஃப் ஷோரூமா அப்படின்னு கேட்குறீங்க. கோயம்புத்தூரில் எம்எஃப் ஷோரூமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, எம்எஃப் ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா துடியலூரில் கொபோட்டா இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்எஃப் ஷோரூமாக இருக்குது. எம்எஃப் ஷோரூம் கோயம்புத்தூரில் வந்தாச்சுங்க. நல்ல ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, 4 வீல் டிரைவு லபக்குன்னு அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆஃபர் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். வண்டி யாருக்கு மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தாங்க. நமக்குன்னா வச்சுங்களேன், என்னோடய ஃப்ரெண்டு இருக்கார் பார்த்தீங்களா, க்ளோஸ் ஃப்ரெண்டு. நானும் எடுக்கலான்னு நினச்சேன், அப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா எடுக்கணுன்னாரு. சரி இப்போதைக்கு ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப் வந்து 246 இருக்குது பார்த்தீங்களா, 4 வீல் டிரைவு. கிட்டத்தட்ட ஒரு 46 ஹெச்பிங்க, 50 ஹெச்பிக்கு உண்டான வண்டின்னு வச்சுக்கலாங்க. ஆனால் கிரிப்பர் கீர் கிடையாது. இந்த வண்டி வந்து நல்ல ஒரு ஆஃபரில் விட்டுருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நானும் என் நண்பனும் போய் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும், யூடியூப்லேயோ, ஃபேஸ்புக்கில் 3லேயுமே போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸாக கிளிம்ஸு புது வண்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க யாருக்குன்னு. நமக்கான, ஆனால் நமக்கு இல்லைங்க, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. இது அவனுக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் என்னோடய வண்டி மாதிரி தான். ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுற மாதிரி வச்சுக்கிறோம். ஆனால் மெயின் வந்து அவர் தான் எடுத்துக்கிறேன். அப்படி நானும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பெரிய வண்டி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இப்போதைக்கு இது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சுங்க. இனிஷியல் அமௌண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா கட்டிட்டு மீதி வந்து ஃபுல்லாக வந்து லோன் போட்டாச்சுங்க. எம்எஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கம்பெனின்னு வச்சுக்கலாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் வந்து டீலர் ஷோரூம் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் வந்து யாருக்குமே பெருசாக தெரியல. இப்போ வந்து கோயம்புத்தூரில் டீலர் ஷோரூம் கொடுத்துட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சர்வீஸும் பயங்கரமாக வந்து வீட்டுக்கே வந்து பண்ணிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி இருக்கிற அளவுக்கு டீலர் தான் எடுத்துருக்கிறாரு. ஆஃபர் என்ன ஆஃபர் அப்படின்னு பார்க்குறீங்களா? நாங்கள் இந்த வண்டி எடுத்ததுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவு 50 ஹெச்பிக்குள்ளே இருக்கிற டிராக்டர் வந்து இந்த ஆஃபரில் கொடுப்பாங்களா அப்படின்னு மற்ற கம்பெனி கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 8 லட்ச ரூபாய்க்கு சூப்பராக ஆஃபர் போட்டிருந்தானுங்க. நாங்கள் தட்டி தூக்கிட்டோம். ரொட்டாவேட்டருமா அப்படின்னு கேட்டேன். ரொட்டாவேட்டர் இல்லைங்க, வெறும் வண்டி மட்டும்தான். நம்ம நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டி ஒன்று வச்சுருந்தார், ஈச்சர். அவருக்கு எம்எஃப் மேலே ஒரு கண் இருந்துச்சு, ஆனால் டீலர் இல்லாதனால எடுக்கல. நல்ல ஆஃபர் கொடுத்தங்காட்டி எடுத்துட்டா. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஷார்ட் போட்டு டிராக்டர் எடுக்கிற மாதிரி டிராக்டர் வேறு யாருக்கு இல்லைங்க, நம்ம நண்பருக்கு தான் பார்த்தீங்கன்னா எம்எஃப்லேருந்து 46 ஹெச்பி 4 வீல் டிரைவு நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நாங்கள் இப்போது கிளம்பியாச்சுங்க. ஊதியெல்லாம் போட்டு இன்றைக்கி நேரமாக பார்த்து எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கிறோம் வீட்டுக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா துடியூர்லேருந்து கிளம்புறோம். சரி வாங்க போக உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். 2 வீல் டிரைவ் போட்டுக்கோ. இந்த பக்கம் இருக்கு பாரு, 4 வீல் இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியோடு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பூஜை போட்டு நீட்டாக வந்து டெலிவரி எடுத்தாச்சு. எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காரில் வந்திருந்தோம். காரை வந்து அவங்க சித்தப்பா ஓட்டிகிட்டு போயிட்டாருங்க. அப்புறம் அவங்க மச்சான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபோட சிஸ்டர் ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க வண்டியில் போயிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டு, அப்புறம் என் ஃப்ரெண்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்னொரு தம்பிக்கிற அப்படி, அவரும் பார்த்திங்கன்னா விவசாயம் தான் பண்ணுற அப்படி. ஐடி கம்பெனிக்கு போயிட்டு இருந்தவர் வேலையை நின்றுட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிற அப்படி. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான் சொல்லலாம். எல்லோரும் வண்டி டெலிவரி எடுத்து பெட்ரோல் டீசலை போட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. என் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரம் ஓட்டிகிட்டு இருந்தானுங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக ஓட்டிகிட்டு இருந்தான். நம்ம வாங்கிட்டு கொண்டாமாப்பில் நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீல் டிரைவில் இறக்கி போட்டு பார்த்திங்கன்னா விட்டு தட்டினம் பாருங்கள். ஜம்முன்னு வந்ததே தெரியலைங்க. கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டருங்க துடியில் வந்து நம்ம ஊருக்கு. ஜம்முன்னு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளார வந்தாச்சுங்க. வந்தோடனே அப்புறம் ஃப்ரெண்டு வந்து கருப்பராயர் கோயிலில் மாப்பிள்ள பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து மாலை, தேங்காய், பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்து கனியெல்லாம் வச்சு பூஜையை போட சொல்லிட்டோம். பூஜையை போட்டுட்டு அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் டிராக்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜம்முன்னு பூஜை போட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு இது பண்ணியாச்சுங்க. நமக்கு காலையில் போனோம், ஒரு மணிக்கு போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ரொட்டாவேட்ரு வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம வந்து அதுக்கும் வந்து லோன் போட்டாச்சுங்க.
அது வண்டி ப்ரைஸ் வந்து 8,50,000 கோட் பண்ணியிருந்தாங்க ஆஃபர் ப்ரைஸுன்னு சொல்லி. அது 1ஆந்தேதிக்குள்ளே எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த ப்ரைஸு 1ஆந்தேதிக்கு மேலே விலை ஏறுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து எடுத்தது வந்து டிசம்பர் லாஸ்ட்டில் எடுத்துட்டோம். இப்போ என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியலிங்க. ரொட்டாவேட்டரும் பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்தாங்க. எம்எஃப் வண்டி வச்சுருக்கிறவங்க எம்எஃப் வண்டி எப்படி அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து எம்எஃப் இது ஃபஸ்ட் டைம் எடுத்து வந்திருக்கோம். இனி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு காமிக்கிறேங்க. வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ.